புதுசாக ஒரு நாட் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த நாட் வந்து பார்க்குறதுக்கு பாதி க்யூப் மாதிரி தெரியும், அதாவது ஹாஃப் க்யூப் மாதிரி தெரியும். ஸோ அந்த நாட் யூஸ் பண்ணி ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 3 அடியில் நான் 18 ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ரன்னிங் ஒயரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 18 ஒயரில் நம்ம வந்து பேஸ் போட போகிறோம். ஸோ பேஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் தான் பேஸ் போட போகிறோம். ஸோ பேசிக் நாட் போடுறதுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயரை ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஒயரு, இந்த ஒயரை இப்படி உள்ளே விடணும். ஸோ இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ அடியில் உள்ள ஒயரை இப்படி மேலே வைக்கணும். அப்புறம் இது 2வது ஒயரு, இதையும் இப்படி மேலே வெளியே எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணணும். அடுத்து இந்த ஆப்போசிட் ஒயர் ஸோ ஈக்குவல் லென்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 18 ஒயர்ஸ்லையும் 9 நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போது அந்த 18 ஒயர்ஸையும் வச்சு 9 நாட்ஸ் போட்டாச்சு. இந்த 9 நாட்ஸ் யூஸ் பண்ணி பேஸ் போடணும். பேஸ் வந்து பூஜை கூடைக்கு எப்படி போடணுமோ அப்படி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நாட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இதோட இது வந்து ஃபஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு. ஸோ ஃபஸ்ட் நாட்டோட ஒரு ஒயர் அண்ட் செகண்ட் நாட்டோட ஒரு ஒயர். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து இந்த ஒயர், ஸோ இது பக்கத்தில் ஸோ இப்படி 90 டிகிரியில் வர்ற இந்த ஒயருக்கும் இந்த தேர்ட் ஒயர், இந்த 2 ஒயருக்கும் வச்சு ஒரு நாட் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த 90 டிகிரி, ஸோ இந்த 2, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த 3 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் நோட்டு, இது செகண்ட் நோட்டு, இது ஃபஸ்ட் நோட்டு, இது செகண்ட் நோட்டு, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண நாட் இது. ஸோ இப்போ வந்து இந்த 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற இந்த ஒயரு, ஸோ இதுவும் 3வது நாட்டு. இப்போ இந்த 2 ஸோ இப்போ வயர் எங்கெங்கெல்லாம் இப்படி கிராஸ் ஆகி நிற்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு நாட் போட போகிறோம். ஸோ
ஸோ இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கிராஸ் ஆகிருக்கிற இடத்துலலாம் ஒரு நாட் போட போகிறோம். இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6. ஸோ 6 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 6 நாட்ஸில் தான் நம்ம ரிமைனிங் 6 நாட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இங்கே 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 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாட்டில் இந்த நாட்டை ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த புதுசாக 2 நாட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஜாயின் பண்ண நாட்டு, இது புதுசாக கிடச்ச நாட்டு. ஸோ இப்போ இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணணும். இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போது மறுபடியும் 2 வயர் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 2க்கும் ஒரு நாட் போடணும். ஸோ இப்படி ஒரு ஷேப் கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் 5ஐயும் போடணும். ஸோ இப்போ நான் 6 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 6 நாட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 6 குமிழ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2த்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு 3 வயர் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து 3 வயர், இந்த பக்கத்துலேருந்து 3 வயர் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததில் ஸோ இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஃபஸ்ட் ஒயர், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட் ஒயர். ஸோ இந்த 2க்கும் ஒரு நாட் போடணும். ஸோ இதுலேருந்து வந்த 2 நாட்டு, 2 வயரு, இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த போட்ட நாட்டும் அடுத்து, ஸோ இது இப்போ 1 2 3. ஸோ 1 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2வையும் இந்த புதுசாக போட்ட நாட்டையும் ஜாயின் பண்ணணும் 2 சைட்லேயும். இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த 2ஐயும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா இப்படி எடுத்து வச்சிட்டோன்னா தெரியுதுங்களா? 1 2 3 இந்த மாதிரி 3 நாட். ஸோ எல்லா கேப்லேயுமே இந்த மாதிரி ஒரு 3 நாட் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு 3 நாட். ஸோ 1 2 3 1 2 3. ஸோ இந்த 3 வயர் இருக்கும். ஸோ இந்த 3 வயரில் இந்த ஃபஸ்ட் ஒயர், இந்த ஃபஸ்ட் ஒயர் 2ஐயும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட்டில் உள்ள வயரையும் இந்த வயரையும் ஜாயின் பண்ணணும்.
இந்த வயரையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேப்லேயும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு எப்படி பார்த்தோன்னா இதுக்கும் நடுவில் இப்படி 2 இருக்கும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 4ஆக வரும். ஸோ இப்போ நம்ம பேஸ் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 வயர் ஜாயின் பண்ணோம். ஸோ 1 2 3 வயர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணோம். ஸோ 6 வந்துச்சு. அதுக்கப்புறம் 6 நாட் ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்லலாம் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் வயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் வயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போது ரன்னிங் வயர் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரன்னிங் வயரு. ஸோ இந்த அளவுக்கு லென்த் விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு ஸோ எங்கே வந்து 2 வயர் வந்து கிராஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் நாட் போட முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து லூப் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிற ரன்னிங் வயர். அதுக்கடுத்து ஸோ இது வந்து ரன்னிங் வயர், இது வந்து ஃபஸ்ட் ஒயர், இது வந்து செகண்ட் ஒயர். இதை வந்து ரவுண்ட் பண்ணுங்கள் இப்படின்னு பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் ஒயர், இதை எடுத்து மேலே வச்சிடணும். இது வந்து இந்த செகண்ட் ஒயர் இப்படி மடித்து வச்சோம்ல. ஸோ அந்த ஒயரோட கீழ்ப்பக்கம், ஸோ இந்த அடிப்பக்கம், ஸோ இந்த அடிப்பக்கத்தை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ளே விட்டுருங்க. ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடுவோமோ, பேசிக் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இதை வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வச்சதை இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க. ஸோ இதையும் கீழே கொண்டு வாங்க. இப்போ நமக்கு மேலே 2 லூப் மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஸ் ஆகிற அந்த வயரு, ஸோ அந்த வயர் எடுத்து இதை சுற்றி இப்படி சுற்றணும். ஸோ டைட்டாக சுற்றிக்கலாம். ஸோ டைட்டாக சுற்றுனதுக்கப்புறம் ஸோ இப்போ மடித்து வச்சுருக்க வயரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த வயரை வந்து இப்படி பண்ணணும், இந்த வயரை வந்து மேலே பண்ணணும். ஸோ அதாவது பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ போனதுக்கப்புறம் இதை எப்படி நல்லா பிடிச்சிக்கணும். பின்னால் பிடிச்சதுக்கப்புறம் ஸோ இது வந்து இந்த சுற்றின வயரு. ஸோ 3ஆவதாக சுற்றின வயரு. ஸோ இந்த வயரோட அடிப்பக்கத்தை எடுத்து இந்த ஹோலுக்குள்ளேயும் விட்டு எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து டைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ 3 பக்கத்துலேயும் பாக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா டைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம செகண்ட் நாட் போட போகிறோம். செகண்ட் நாட் எப்படி போட போகிறோம்னா, ஸோ அதே மாதிரி தான் ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ அடுத்ததில் அதே மாதிரி தான். ஸோ கண்டினியூ பண்ணி ஸோ அடுத்து 2 வயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து இது ஃபஸ்ட் நாட்டில் உள்ள அந்த வயரு. இதை வந்து இந்த மாதிரி சுற்றி பிடிச்சிக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னிங் வயர் எடுத்து மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் இதை மடித்து வச்ச லைனு, மடித்து வச்ச வயரு, ஸோ இதை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டுணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பாக்ஸ் நாட்டுக்கு வந்து எப்படி போடுவோமோ அதே தான். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து இப்படி கீழே பிடிச்சிக்கணும். ஸோ இதையும் எடுத்து இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்த வயரு, ஸோ அடுத்த வயர் எடுத்து இந்த 2 லூப்பையும் நல்லா இப்படி சுற்றி பிடிச்சிக்கணும். ஸோ பிடிச்சிட்டு ஸோ இது அடுத்து நம்ம அந்த மடித்து வச்சுருக்கிற வயரை அது பொசிஷனுக்கு ரிலீஸ் பண்ணிடணும். இது வந்து இங்கே போயிடணும். ஸோ இது பக்கத்தில் போயிடணும். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து இது பக்கத்தில் போயிடணும். இப்போ இந்த 2 ஹோல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து இது வந்து 3ஆவதாக நம்ம மடித்தது. ஸோ இதை வந்து இந்த 2 ஹோலுக்குள்ளேயும் விட்டுட்டு
இந்த 2 ஹோலுக்குள்ளேயும் இப்படி விட்டுட்டு, ஸோ 2 ஹோலுக்குள்ளேயும் இருக்குது, ஸோ விட்டுட்டு டைட் பண்ணி. ஸோ 2 நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த பக்கம் இழுத்தா டைட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி போடணும், அவ்வளோதான். இப்போது நான் வந்து ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. ஸோ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. ஸோ இதுதான் அந்த இந்த விட்ட ரன்னிங் வயரு. ஸோ இந்த விட்ட ரன்னிங் வயரை இந்த பக்கம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை வந்து உள்ளே விட்டு ஒரு 3 இதுக்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 3 ஹோலுக்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரன்னிங் ஏணிப்படி முடிச்சு அந்த மாதிரி எதுவும் போட முடியாது. ஸோ போடணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ இதுதான் ரன்னிங் ஒயரு. ஸோ இந்த ரன்னிங் ஒயர் வந்து இப்போ இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் வந்து நிற்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு இதை அதுக்கு அடியில் விட்டு, ஸோ அடுத்து இருக்கிற இந்த 2 ஒயரை யூஸ் பண்ணி நாட் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நாட் போடணும் அப்படின்னா, ஸோ இதை இந்த ரெண்டு ஒயரையும் யூஸ் பண்ணி நாட் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஸோ இப்போ டைட் பண்ணுறது எப்படி டைட் பண்ணுங்கன்னா, ஸோ இந்த ரன்னிங் வயரை கீழே பிடிச்சி ஃபஸ்ட்டு இழுங்க நல்லா டைட்டாக. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த வயரு அதுக்கப்புறம் வந்து இந்த வயரு, அப்புறம் இந்த வயர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மறுபடியும் இந்த பக்கம் ரன்னிங் வயர். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக டைட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். 5 1 2 3 4 ஸோ 4 ரவுண்ட் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வயர்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஃப்ளவர் வாஸ்க்கு கொஞ்சம் நீளமாக வயர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரன்னிங் வயரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு ஸோ இதை கட் பண்ண ரன்னிங் வயர், ஸோ இந்த ரன்னிங் வயரை இப்படியே இதில் விட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருணும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ் நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை வந்து 3 அடி எடுத்தேன். ஸோ அந்த வயர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் இன்னும் ஒரு ரோ போடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் ஸோ இன்சர்ட் பண்ணி இதை பவுலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.